வருஷம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்ன தெரியும்னு எனக்கு தெரியும். நிறைய பேரை நேரம் மீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். சிறை இது 25வது படம். கவுண்ட் வச்சுக்கல, பொதுவாக அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன். பட் வச்சதில் இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயமா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேம் டானாக்காரன் டீமோட தமிழோட திரும்பி ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப பிடிச்ச ஒரு டிரெக்டர். அந்த படத்துக்கு டானாக்காரன் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும். நிஜமே 2 பேரும் அந்த படத்தில் வந்து மயக்கம் போட்டு எழுந்திரிச்சு திரும்பியும் ஷூட்டிங் ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அது நிச்சயம் தமிழும் இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த படத்துக்கு. அது தியேட்டரில் வரலங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதே டீம் திருப்பியும் வந்து அதே அந்த அந்த படத்துலேருந்து மாதேஷ், அப்புறம் ஃபிலோ எடிட்டர் எல்லாமே சேர்ந்து வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து அட்லீஸ்ட் இந்த படத்தை வந்து தியேட்டரில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. ஏதோ ஒரு விதத்தில் இது 25வது படம்னு வந்துருச்சு. அதுக்கும் மேலே எனக்கு ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொன்னதால் தான் தெரிஞ்சு. ஏன்னா 25வது வருஷம் 2025ல் 25th அன்னைக்கு 25th மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது எனக்கே அப்படியா அப்படின்னு இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி எனக்கு. ஸோ அதனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் புண்ணியத்தில் இது நடக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறை கேட்ட முதல்லேருந்தே தமிழுக்கு வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ அவர் வந்து கதையை சொன்னார். ஒரு 1 லைன் ஷார்ட்டாக ஒன்று சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் தான் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. சுரேஷ் சார் ஃபுல்லாக வந்து கதையை வந்து சொல்ல சொல்லி கேட்டேன். அப்போ வந்தார், 2 மணி நேரம் உட்காந்து பேசினோம், கதையை சொன்னார். அவர் அந்த கதைக்குள்ளாரையும் அந்த டயலாக்ஸ் எப்படி அவர் சொன்னதும் எல்லாமே வந்து முழுமையாக இருந்துச்சு. ஸோ அவரால் இது பண்ண முடியுங்கிற ஒரு இது அங்கேயே நிறைய கேள்விகள் பொதுவாக கேட்பேன். அந்த விதத்தில் கேட்டு ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதில் உள்ளார போய் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு காஸ்டிங்காகவே வந்து அஃப்கோர்ஸ் லலித் சார் ப்ரொடியூசர், அவரோட பையன் அக்ஷய் இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அக்ஷய் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த ஆர்டிஸ்ட் நடித்தா நல்லாயிருக்கும்னு தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ டீமுக்கு என்னோட ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது எனக்கே எல்லா கேரக்டர்ஸோடையும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. ஸோ சிறையில் அந்த என்டையர் க்ரூவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் எவ்ரி ஒன்ஸ் கிவன் தேர் பெஸ்ட். ஸோ சிறைங்கிற ஒரு படம் வந்து நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சினிமாவையும் ஒரு நல்ல பேர் கொடுக்குற சினிமாவாக எல்லாருக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் அதான் அப்படிப்பட்ட ஒரு படம் 25வது படமாக வரதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அதுதான், ஜஸ்ட் ஹாப்பி டு பி ஹியர். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்க கேள்வி. மறுபடியும் எனக்கு எப்போவுமே அப்பாவோட படங்கள்னு எடுத்தாங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட அக்னி நட்சத்திரம் பற்றி சொல்லுவாங்க. ஸோ நானும் அதை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அந்த வந்து அரெஸ்ட்மெண்ட் சொல்கிற ஒரு சீனை வந்து இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி சொல்லுவாங்க. அது ஒரு போலீஸ் கெட்டப்னாலே ஒரு ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்கும். அது வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எனக்கு இப்போ ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர், ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ் அந்த மாதிரி பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அது ஓகே அப்படின்னு. ஒரு நல்ல கதை எங்கே இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. நிறைய இடத்துல வந்து நல்ல கதைகள், நல்ல கதை அண்ட் டைரக்டர்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க. அது எப்படி எந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட வருதோ அதை நம்ம கேட்டு கரெக்டாக நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி அது இறங்குறமாங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த விதத்தில் சிறைங்கிறது எனக்கு நிறைய டானாக்காரனுக்கு அப்புறமே நிறைய போலீஸ் கதைகள் வந்துச்சு. அதில் சிறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஆங்கரிங்காக ஒரு பெரிய இதுன்னா தமிழ் தான். ஏன்னா இந்த கேரக்டருக்கும் சரி அவரை தான் ஒரு ரெஃபரன்ஸாகவே மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் மாற்றி விட்டு பண்ணது. ஸோ அந்த ஒரு இது எனக்கு தேவை. ஒரு திருப்பி பண்ணுறோமே இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா துப்பாக்கி முனைக்கு கொஞ்சம் ஏஜ்டாக நடித்தேன். அந்த டைம்லேயே வந்து 46, 47 அந்த கேரக்டருங்கிற மாதிரி ஒன்று பண்ணோம், ஒயிட் ஹேர்லாம் வச்சு. ஸோ அதுக்குன்னு ஒன்று முயற்சி எடுக்க போது இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறது தான். டானாக்காரனுக்கு ஒரு 15 கிலோஸ் இழைச்சேன், இதுக்கு ஒரு 10 கிலோ போட்டேன். ஸோ
ஸோ அது எல்லாமே என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியணும்னு நம்புறேன். இயக்குனர் தமிழ் வாழ்க்கை நடந்த உண்மை கதை சார். ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். அது வந்து நீங்கள் இந்த கதையை சொன்னேன்னா கதை ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். பட் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் உங்களுக்கும் வரும்னு நம்புகிறேன். அப்போ பேசலாம். ஆக்சுவலி இது எமோஷனல் டைப் ஆஃப் ஃபில்ம் அது ஆக்ஷன் சார் எல்லாமே இருக்குது சார், எல்லாமே இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போது ரொம்ப ஆர்ட்ஸி ஃபில்ம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அந்த மாதிரி இல்லை. இட் ஹேஸ் அ குட் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியும் இருக்குது. எங்கேயும் அன்வான்டாக ஒரு வயலன்ஸோ இல்லை ஒரு அடல்ட்டாக எந்த விஷயமும் இல்லை அதில். ஸோ ஒரு மாதிரி போயட்டிக்காக இருக்குது, அதே நேரத்தில் கமர்ஷியலாக இருக்குது. ரியல் ஸ்டோரின்றீங்க, எந்த மாதிரியான ஜானருக்குள்ள இது வில்லேஜ் டைப் ஆஃப் அது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது சார். ஒரு எப்படின்னா டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ் கிராசிங் பாத்ஸ் அந்த மாதிரி தான் அது. ஸோ நிறைய கதைகள் அது உள்ள இருக்கு. பட் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. உங்கள் அப்பா மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணாமல் ஒரு தேக்கம் மாதிரியே இருக்கீங்க. அது என்ன காரணம்? அது அப்படிலாம் இல்லை சார். இது நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டேன் நானே. எனக்கு நிறைய மித்த விஷயங்கள் பர்சனலாக ஐ டேக் கேர் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் போகிற ஸ்பீட்லேயும் வந்து எனக்கு நிறைய பண்ணுறோமோ ஒரு டெப்த் இல்லாமல் பண்ணுறோமோங்கிற ஒரு கேள்வி எனக்கே வந்துடுச்சு. எனக்கு என்ன ஒரு படம் பண்ணும்போது போர் அடிச்சுட்டு அந்த கேரக்டர் பண்ணுறோமோ இல்லை அந்த கதையை பற்றி நடிக்கிறோமோ அது எனக்கு போர் அடிச்சு விடுவேன். ஸோ அதனால் வந்து ஒரு செகண்ட் நானே வெளியில் வந்துட்டு நான் வந்து ஆடியன்ஸை இது என்கிட்டேருந்து நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி தான். இந்த கேள்வி கேட்கும்போது டைம் எடுத்துக்குது. ஸோ அதுக்காக தான் மாற்றி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணேன். அதுவும் கரெக்டாக அந்த டைமில் ஒரு கோவிட் வந்துச்சா. ஸோ இதெல்லாம் நான் டைம் எடுத்துக்கிட்டதும் கோவிட் வந்து டைம் எல்லாத்துக்கும் கொடுத்ததும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் அது கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் லைனப் வேறு என்ன வருது சார். இது இன்றைக்கி சிறையை பற்றி பேசுகிறேன். எனக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக ஒரு நல்ல டீமோடு வந்துகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு பை கிரேஸ் ஆஃப் காட். கூடிய சீக்கிரம் தெலுங்கு நாட்டை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சார். எப்படி அந்த மனதளவில் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது ஓகே சார். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. எனக்கு வந்து அவர் டைரக்டர் தேடி வந்தார். அவருக்கு என்ன வேணுமோ அது என்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாரு. அதை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ இப்போ நான் திருப்பியும் வந்து ஆரம்பித்ததே வந்து டீமை பற்றி தான் ஆரம்பித்தேன். டீம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தான் ஒரு படத்துக்கு ப்ளஸ். அந்த ப்ளஸ் தான் +++ன்னு ஆகி உங்களெல்லாம் ப்ளஸ் கொடுக்க முடியுது படத்துக்கு. இப்படி தான். ஸோ அதனால் வந்து ஒருத்தர் வந்து கரெக்டாக வேலையை பண்ணுறாங்களோ இல்லை ஒரு 2-3 பேர் மட்டும் கரெக்டாக வேலையை பண்ணுறாங்களோங்கிறது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வந்துச்சுன்னா ஒரு படம் நல்லா வரும். அது முதல்லேருந்தே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஸோ ஒரு பெரிய டைரக்டர் வந்து கூப்பிட போது அதை மரியாதை கொடுத்து நாங்களும் போகிறோம். அவர் I loved working in Ghati sir. I had a wonderful time with Krish and Sweetie ma'am. So unforgettable experience எனக்கு. அது வந்து சரியாக போகாதுங்கிறது வந்து அது என் கையில் இல்லை. பட் அவங்கக்கிட்ட அப்புறமா பேசி அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் படம் பார்க்கணும்னு கேட்டிருந்தேன், பார்க்க முடியல அந்த டைமில். நடக்கிறது தானே அது. நம்ம அது என் இண்டஸ்ட்ரினா தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். இங்கேயே சில இடத்துங்களில் அதை நம்மளால் பிடிக்க முடியாது. அது எங்கேயோ இருக்குது. அதை எப்படி போய் பார்த்து பண்ணுறதுக்கு. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 25 படங்கள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. 25 படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான படம்னா இந்த படத்தை சொல்லி சாணியெல்லாம் அள்ளியிருக்காருன்னு சொன்னார். நாங்களும் ஃபர்ஸ்ட் படத்தில் அள்ளியிருக்கோம் சொன்னார். எல்லாம் நானும் நிறைய பண்ணியிருக்கேன், நீ பாதி கூட பண்ணல, பரவாயில்ல கஷ்டப்படு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் சின்ன பையன், ஒரு ஆர்வம் இருக்குது, இன்டென்ஷன் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. நீங்களும் நிச்சயம் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ரெண்டுமே போலீஸ் கேரக்டர் தான். தமாக்கரும் கேரக்டரைசேஷன் படி என்ன வேரியேஷன்ஸ் இருக்கா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறையவே இருக்குது சார். நான் நிறையவே காமிச்சிருக்கேன், நம்புகிறேன். உங்களுக்குலாம் அது தெரியணும்னு வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். சிவாஜி, எம்ஜிஆர் 2 பேரும் மக்கள் எப்படி ரசித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்விடத்தோடு சேர்ந்து தான் ரசித்தாங்க. எம்ஜிஆர்னா ராமாபுரம், சிவாஜினா அன்னையில். இப்போ சமீப காலமாக அன்னை இல்லத்தை பற்றி உங்களை சந்திக்க முடியாததுல காரணத்தினால இங்கே கேட்குறேன். அன்னை இல்லத்தை பற்றினா ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு கூட சொத்து தராது,
வேறு வேறு பிரச்சனைகள் இருக்குது, அன்னையில் விற்க போகிறாங்க, இது மாதிரியெல்லாம் வந்திருக்கு. அது என்ன தான் நடக்குது, என்ன தான் உண்மையை சொல்லுங்கள் சார். அது குடும்பத்துக்குள்ளார 1000 விஷயங்கள் இருக்கும் சார். அது வந்து என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே எதுவும் அப்போ எதுவும் வராது. சில நேரத்தில் சில விஷயங்கள் வெளியில் வரும், அது கரெக்டான விஷயமா இல்லையான்னு செக் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி பேசவும் விரும்பல நான். பட் எல்லாம் நல்லபடியாக நடக்குது சார். அன்னை இல்லத்தில் எங்களுக்கு எப்போ விருந்து வைக்க போகிறீங்க? கூடிய சீக்கிரம் வைக்கிறேன், நானே வைக்கிறேன். இந்த படத்துல ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சீங்களா, இல்லை டைரக்டர் சொல்லி கொடுத்ததை அப்படியே பண்ணிட்டீங்களா? சார், ஒரு கதைக்குள்ள இறங்கும் போது நம்ம மேலேயும் நிறைய பொறுப்பு வருது. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த கதை பேசுது. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோங்கிறது வந்து சண்டை போட வரோமா இல்லை சொல்ல வரோமாங்கிறது ஒன்று இருக்குது. சொல்ல வந்திருக்கோம், சண்டை போட வரல. ஜென்ரல் ஆடியன்ஸாக எல்லாரும் யோசிக்கிற விஷயங்கள் சில நேரத்தில் நம்ம பேசாமல் போயிடுறோம். அதை பற்றி இந்த படம் பேசுது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது சார், ஆடியன்ஸுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அது பார்த்தா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சார் இதில் இயக்குனர் தமிழ் இருக்கார்ல, அவரோட லைஃப்ல நடந்த கதைன்னு சொன்னீங்க. அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு, அவரோட சர்வீஸ்ல இருந்தபோது நடந்த கதையே எப்படி சார்? ஆமாம் சார். அப்படின்னா அப்படி ஒரு கதையை நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் பெர்மிஷன் ஹஸ் டு பி அவே ஃப்ரம் தி போலீஸ். அதெல்லாம் வாங்கியிருக்காங்களே இவங்க? இதில் ஏன்னா அது ஒரு இஷ்யூ இருக்கு அதுக்கு. அது தமிழுக்கும் நான் ஃபஸ்ட்டு தானகாரன் பண்ணபோது இது கேட்டேன் சார். இது வந்து ஏதாவது பிரச்சனை வருமா என்ன இதெல்லாம் கேட்டேன். ஏன்னா அவங்களோட பேசிக் பிரின்சிபிள்ஸை பற்றி பேசுகிறோம் நான். ஸோ அந்த டைமில் அவங்க பயந்தாங்க நிறைய விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து நிறைய சென்சார் ஆளுங்கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் தான் அது we went ahead with a lot of things. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஹியூமன் சைட். ஐ திங்க் ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்து படத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பயமாக இருக்கு. பட் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் நம்ம நிச்சயம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம் சார். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். படத்துல ப்ரொடியூசர் மகனும் ஒரு ஹீரோவா இருக்கிறதுனால நம்மளை டம்மி ஆக்கிடுவாங்கங்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததா? படம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல்? இல்லை சார், நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்குள்ள வர மெயின் காரணமே வந்து தமிழ் சார் தான். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். இந்த கதைக்குள்ளார என்ன நடக்குது, ஸ்க்ரீன் பிளேயாக எல்லாமே எழுதிட்டாங்க. ஆன் ஸ்கிரிப்ட் புக் என்னன்னு தெரியும். ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் லலித் சார் பேசினார். ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கணும், இல்லை நம்மளால் ஒரு படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு டாக்கிங்கே இருக்குது. ஸோ அவர் வந்து ஹி சோஸ் த ஃபர்ஸ்ட். ஒரு நல்ல படத்தில் என் பையன் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. நான் அப்படி தான் நான் ஸ்கிரிப்ட் தேடினேன். ஃபஸ்ட் தேடும்போது ஒரு கமர்ஷியலாக எல்லாம் சாங்கு ஃபைட்டு இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு கேட்டு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. நான் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நோக்கி போனேன் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரே லைன் வந்து ஒரு யானை பாகனும் அவனோட யானையும், இதுதான் கதை. இதுக்கு மேலே எனக்கு கதை தெரியாது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் போய் நானே போய் மீட் பண்ணி அவர் எனக்கு சொன்ன ஒரு 10 நிமிஷத்தில் சொன்ன கதை தான், நீங்கள் அவுட்லைன்லாம் சொன்ன கதை தான் ஸ்க்ரீன்லேயும் வந்துச்சு. அவ்வளோதான் அந்த நம்பிக்கை. ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் புக் கொடுத்தாங்க. ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையோடு உள்ளார போனேன். டீமாகவே ஒரு நல்ல டீமாக அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பிரபு சார் அடிக்கடி சொல்லுவார், ஓடுற படத்துல நாம இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த மனநிலையில தான் அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஓகே பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஓடுற படமே நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே பாடுபடணும். இது இப்போ கேட்டிங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பற்றி. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க நிறைய யூனிட்டி இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசுகிறாங்க. அதில் நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றி எதுவும் பெருசாக நல்லா பேசுகிறதில்ல. அதுவும் எனக்கு கொஞ்சம் வலிச்சிச்சு. ஸோ சரி, பண்ணுற படங்கள் இன்னும் நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் வரோம், நல்ல படங்களாக கொடுக்கணுங்கிற ஒரு இது எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் சரி, அந்த மாதிரி ஒரு நிச்சயம் ஒரு பேர் கொடுக்குற படம் எல்லாருக்குமே, லலித் சார் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அவர் பையனுக்காக இருக்கட்டும், இல்லை தமிழ் சாருக்காக இருக்கட்டும், இல்லை சுரேஷ் ஃபஸ்ட் டைம் டிரெக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே சார். ஃபிலோ எடிட்டராக பயங்கரமான ஒரு வேலை பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே, எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல படமாக இருக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் மெயினாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல படமாக இருக்கணும்.
உங்கள் தாத்தா அறிமுகமான இந்த நீங்கள் சொன்ன இந்த பீரியட் 13 வருஷமாக வர சொன்னீங்க. அப்போ தாத்தாவோட காலகட்டமும் சரியா அதே மாதிரி அப்பாவும் வச்சு எங்களுக்கு உங்கள் அப்பாவோட காலகட்டம் எங்களோட இளம் வயதில் பார்த்தது நிறைய படங்கள் நாங்கள் விரும்பி பார்த்துருக்கோம். மல்டி ஹீரோ பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி செலெக்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுதுல மைனஸாக இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதை எப்படி மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். காலங்களும் மாறிக்கிட்டு இருக்குல்ல. எனக்கு சரி அப்பா நேற்று கூட உட்காந்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியா பார்த்துருக்கேன் ஃப்ளைட்டில். அதோட டைம் லென்த்தே வந்து 3.5 ஹவர்ஸ்க்கு மேலே போகுது. ஒவ்வொரு சீனும் ரசித்து பண்ணியிருக்காங்க. அந்த ரசனையை வந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்ம லென்த்து விட்டு ஒரு ஷார்ட் வச்சோன்னா ஃபோன் எடுத்துருவாங்க, இல்லை எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்காக தான் நம்ம படம் பண்ணுறோம். இப்போது 80s 90s இருக்கிற படங்களை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ பழைய பதிவு ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதை போய் பார்க்குறவங்க வந்து அந்த டைமில் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்க்குறாங்க. நான் அப்படி தான் வந்து சின்ன வயசில் சரஸ்வதி சபதம் வந்துச்சு, நான் போய் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது எல்லோரும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டயலாக் வர வர இங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம்ல, நான் அப்போ போய் பார்த்தது இவங்க பார்த்து இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கான எந்த சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது ஒன்று மாறிக்கிட்டே தான் இருக்குது. மக்கள் மாறுற மாதிரி தான் ஸ்கிரிப்ட் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் எனக்கு பெரும்பாலும் வந்து நான் பண்ண படங்களில் நான் சூஸ் பண்ண ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் பிடிச்சி தான் சார் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து சில படங்கள் எனக்கே பிடிக்காமல் இருக்கலாம். பட் அதை பற்றி நான் பேச விரும்பல. எனக்கு ஒன்ஸ்குள்ளார இறங்கிட்டேன்னா நம்ம 100% கொடுத்தாகணும். அதை நான் எப்பவுமே கொடுத்துருவேன். அதை தாண்டி நம்ம அது எப்படி அந்த சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி திருப்பி சொல்கிறது தான். குக்கிலே வந்து எல்லாம் ஓகே, படம் 3 நாள் ரிலீஸ் ஆக போகுது, சுற்றி இருக்கிறவங்களே வந்து படம் ஃப்ளாப்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு புரியவே இல்லை. சொன்ன மாதிரி சால்மன் சார் சொன்னது தான் எடுத்தார். அதுக்கப்புறம் படம் பெரிய ஹிட்டு. ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வந்து கட்டிப்பிடிச்சு ஃப்ளாப் ஆகுதுன்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாமே வந்து பயங்கர ஹிட்டு, பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து கட்டிப்பிடிச்சாங்க. அண்ட் தேர் ஆல் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. அவங்களாம் மச் சீனியர்ஸ் தென் மைண்ட். சரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி உள்ள தான் நம்மளும் வரமா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு, ஒரு கேம்பிள். அது பிடிச்ச கதையை எடுத்தால் கூட இந்த மாதிரி ஒரு டவுட் வருமா, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம படம் பண்ணுறோம் சார். இன்றைக்கும் வந்து சிறை வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ தேட்டர் வந்ததுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட் அப்படின்னு இருக்குல்ல. இவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் அதுன்னு வரப்போது அதோட ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வி ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் வி டு இட். என்றைக்குமே வந்து இந்த அது எப்படி சொல்கிற, லைக் இப்போ இவங்கள மாதிரியே இருக்கணும் அவங்கள மாதிரியே இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணதில்லை. தாத்தாவோட படங்களாட்டம் பண்ணணும் இல்லை அப்பாவோட படங்களாட்டம் பண்ணணும் இல்லை. ஐ ஆல்வேஸ் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுல ரிஸ்க் ஜாஸ்தி. நான் அது முதல்லேருந்தே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது பழகிடுச்சு. க்ரைம் த்ரில்லர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லை? ஆனால் இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 25 ஃபிலிம்ஸில் க்ரைம் த்ரில்லர் ஜானர் வந்து உங்களுக்கு நல்லா ஷூட் ஆகுது. ஏன் அதே கொஞ்சம் எனக்கு இது கொஞ்சம் போர் அடிச்சுங்க சார். நானும் சினிமா மாற்றி பார்க்க பிடிக்கும். இப்போ அதனால இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் எனக்கு எஸ்ஆர் பிரபு யுவராஜ் வந்து கேட்டார், விக்ரம் மீட் பண்ணணும்னா அவர் அமுச்சூரில் அவரை 1 மாதம் வெயிட் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் யுவராஜே கேட்டிருக்காரு திருப்பியும், இல்லை எனக்கு விக்ரமோட மீட்டிங் வேணும். இல்லை சார், அவர் வந்து ஆக்ஷனில் இருக்கார், இதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, சரி இன்னும் இவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணணும். அதுனா ஒரு ஸ்பெஷல்னால் ஓகே, அதுனா 2 ஸ்பெஷல் சொல்லி தான் கூப்பிட்டேன். அமுச்சு விடுங்க அப்படின்னு. அமுச்சு வந்து சொன்னார், ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னார். நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணியே ஆகணும், இது வந்து கட்டாயமாக இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டிய படங்கள், இதை நான் நிச்சயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஃபோன் பண்ணி சார் ஏங்க இது நீங்கள் முன்னாடி அமுச்சுடல, அவர் இப்போ தான் வந்து சொல்கிறாரு, நீங்கள் 1 மாதமாக கேட்டுட்ருக்கேன் அவங்க அமுச்சுடலாரு. ஸோ ஏன் நம்மளே நான் ஒரு விஷயத்துக்குள்ளே கட்டுப்படுத்திக்கிறதுங்கிறது எனக்கு மைண்டில் ஒட்டாது. அதனால் ஐ ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ போலீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அந்த ரொம்ப ட்ரில் பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த படத்துக்கு தனியாக வந்து எதனா ட்ரைனிங்? நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஒரு மாதிரி போலீஸ் உள்ளார இருந்து அவனுக்கு போலீஸில் இது இப்படி தான் நடக்கும், ஒரு மாதிரி பழகிருக்கும் அவனுக்கு நிறைய விஷயம். அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஒருத்தர் புதுசாக போலீஸ் வரப்போது போலீஸ் எப்படிப்பட்டவங்க அதுக்கு அப்பாவே இருக்கிறவங்கிற மாதிரி தான் அறிவுங்கிற கேரக்டர். இது கதிரவன் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். எல்லாம் தெரியும் இப்படி தான் இருக்கும், நம்ம பரவாயில்ல நீ பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்.
ஸோ அதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தமிழ்கிட்டேருந்து வாட் லாங்குவேஜாகவே அவர்கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது மன்னிச்சிருன்னு ஒரு சாங் வந்துச்சுல, அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு ஸ்மால் கிட் இஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு இதில் இருப்பான் அப்படின்னா, ஒரு மென்டலாக அவன் எங்கே இருக்கானோ அது வந்து உடம்புலேயே தெரிகிற மாதிரி. ஏன்னா ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் படம். ஸோ அதுக்குள்ளே இந்த கேரக்டர் சீக்கிரம் ஃபிட் ஆகுது, பாடி லாங்குவேஜ் இருப்பான். கற்பனை கதை நடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு உண்மை கதை நடிக்கிறதுக்கும் சவால் இருக்கு. அது இருக்குது சார், ஒரு புரிதல் தானே. இது நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறது, ஆமாம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பண்ணுறோம். நம்ம ஃபிக்ஷன் நடக்கும்போது நம்ம பண்ணுறது தான் அந்த கேரக்டர். ஸோ அதுக்கான லிபர்ட்டி ஜாஸ்தி. பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிங்கனாலே நிறைய விஷயங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துடும். பட் அஃப்கோர்ஸ் ஃபிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபன் டு டூ. இல்லை லைக் உண்மை கதையாக இல்லாமல் வேறு கதையெல்லாம் பண்ணும்போது நிச்சயம் இட் இஸ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ், நம்மளே நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பட் ரெண்டுமே ஐ ஃபீல் போத் அ லாட் ஆஃப் ஃபன். உண்மை தேவை அப்படிங்கிறப்ப அந்த நிஜ அந்த மனிதரை பார்த்தீங்களா? இல்லை சார், அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க அவர் இது, பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நானே ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அதுதான் கேட்டேன். அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி என்னங்க அவங்க ட்ராக் பண்ண முடியும். மேபி இந்த படம்லாம் பார்த்துட்டு நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா. லவ் மேரேஜ் படம் வந்து நல்லா இருந்தது, ஏன் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஏன் எதிர்பார்த்துல வெல் அது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அங்கே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு டக்குன்னு போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். கோபியில் போய் ஷூட் பண்ணோம். அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. 2 ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளார இஷ்யூஸ் இது நிறையா வந்துச்சு. கை மீறின ஒரு விஷயம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போது அங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது ஒன்று இருக்குது, ரிலீஸ் டைமிங்னு ஒன்று இருக்குது, எந்த ஸ்டைல் ஆஃப் மூவி எந்த டைமில் ரிலீஸ் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸில் நிறைய ஃபேக்டர்ஸை மிஸ் பண்ணிருச்சுன்னு நான் நம்புகிறேன். பட் இப்போது ஆஃப்லைட் நிறைய ட்ராவலில் இருக்க போது 2-3 பேர் எல்லாம் ஃபோனில் ஓடிடியில் பார்த்துட்ருக்காங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு. ஸோ சரி ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நான் எப்பவும் டைரக்டர்கிட்ட பேசும்போது சில படங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ சில டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்போது வந்து சரி எப்படியும் நம்மளோட வேலையை பார்த்துட்டாங்கல்ல, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ அந்த சந்தோஷம் இருக்குது எனக்கு.